ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சத்தமா வாசிக்கணும். ரெடி? 1 2 3 4. வேதம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், வந்து என்ன செய்யுங்க பாருங்க அப்படிங்கிறார். இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இயேசு உயிர்த்தெழுந்ததில் நிமித்தம் இன்னும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல. இன்னும் அந்த பழைய வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கடந்து வந்தது. ஏன் நம்முடைய வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறது? இயேசு மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். மரிக்கிறதுக்கு முன்னாடியும் என்ன செய்தோம்? அப்படித்தான் இருந்தோம். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் அப்படிதான் இருக்கிறோம். எந்த மாற்றமும் என்ன செய்யல, நம்ம வாழ்க்கையில வரல. ஏன் அந்த மாற்றம் வரல அப்படின்னா, இயேசுவுடைய உயிர்த்தெழுதலில் நம்முடைய பங்கு இல்லை. இயேசுடைய உயிர்த்தெழுதல்ல நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். என்ன பங்கு? எதை ஆண்டவர் விரும்புகிறார்? முதலாவது, அவருடைய உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கையை வைக்கணும். எதை வைக்கணும்ப்பா? முதல்ல என்ன வைக்கணும்? என்னுடைய பங்கு என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா அந்த நம்புகிற காரியத்தை அப்படியே விட்டு விடுகிறது அல்ல. என்ன செய்யணும் தெரியுமா? உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. 10:9 வாசித்து பாருங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணுமா? நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே. ஆமா. இரண்டாவது, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தா நீ ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. ஞானஸ்தானம் நம்ம கொடுக்கும்போது பாஸ்டர் கேட்பார், எப்பா இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உனக்காக உயிர்த்தெழுந்தார், இதை நீ விசுவாசிக்கிறாயா? அந்த நேரத்தில் வேற வழி இல்லை, ஆமான்னு சொல்லணும். இவர் என்ன செய்ய மாட்டாரு? ஞானஸ்தானம் எங்கடா கொடுக்காம போயிடுறாரு. அவர் என்ன சொன்னாலும் தலையாட்டிடுறது. வேதம் சொல்லுது, என்ன செய்யணும்? மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் நான் விசுவாசிக்கணும். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா, ரட்சிப்பு உண்டாகும். அப்ப இருதயத்தில் நான் எதை முதல்ல இயேசுவை நம்புவதற்கு முன்பதாக இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் நம்பணும். அவர் சொல்றாரு, நான் மரித்தேன், ஆனாலும் இதோ நான் சதா காலங்களிலும் நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறேன்.
ஏசு சொல்கிற வார்த்தை என்னப்பா? நான் மரிச்சேன், நான் யாரா இருக்கிறேன் அப்படின்னா சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னா, எங்கே பாஸ்டர் உயிரோடு இருக்கிறார்? இப்போ எங்கே இருக்கிறார்? அவர் சொல்கிறார், நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன். அப்போ எனக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா அந்த விசுவாசம் கடந்து வர வேண்டும். எப்படிப்பட்ட விசுவாசம்? அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் முதல்ல அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை செயல்படுத்தி நீங்கள் பார்க்கணும். பிரைஸ் எல்லாம் அதுதான் உங்களுடைய பங்கு. எல்லாவற்றிலையும் இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு, இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எங்க இருக்கிறார் அப்படின்னா தூரமா இல்ல, எனக்குள் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பழைய வாழ்க்கையை விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம வாழணும். வேதம் சொல்லுது, நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா மரித்தோம். கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன செய்யும்? மரித்தோம். ஆனால் கிறிஸ்துவோடு கூட நம்ம என்னவோ செய்திருக்கிறோம் அப்படின்னா உயிர்த்தெழுந்தும் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்தீர்களே, ஆனால் அவரோடு கூட நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறீங்க. இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். இப்ப நான் கிறிஸ்துவோடு கூட மரித்தேனே, ஆனால் இப்ப நானும் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னா நான் மரித்திருக்கிறேன். எதுக்கு மரித்திருக்கிறேன்? என்னுடைய பாவத்திற்கு நான் மரித்திருக்கிறேன். என்னுடைய பழைய செயல்பாடுகளுக்கு நான் மரித்திருக்கிறேன். அதை தான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் யாரா இருக்கிறோம் அப்படின்னா அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் எங்க போயிட்டு அப்படின்னா காணாம போயிடுச்சு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 6:4. மேலும் நல்ல கவனிங்க, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் என்ன செய்யணுமா? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்பட்டோம்பா? அடுத்த வசனம், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், ஞானஸ்தானத்தை நிமித்தம் நம்ம என்ன செய்துட்டோம் அப்படின்னா என்ன செய்துட்டோம்? அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப வேதம் சொல்லுது, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், எங்கேயும் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா உயிர்த்தெழுதல சாயலும் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுதல் என்பது அது ஒரு புதிய ஆரம்பம். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மனிதனுக்கு, மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுக்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இப்படி சொல்லட்டா, அன்றைக்கு சீசர்கள் இயேசு மரிச்சிட்டாரு, சிலுவையில் அரைக்கப்பட்டாச்சு, எல்லாம் பயந்து போய் இருக்கிறான். பயந்தாங்களா? எதுக்காக பயந்தாங்க? நம்ம வாழ்க்கை இதோடு கூட என்ன செய்திருச்சுப்பா? முடிஞ்சு போச்சு, இனி தலையவே வெளியே காட்டவே முடியாது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது நம்மளும் அவரோடு கூட போனோம். அவர் சொன்னதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்தோம்? ஆமான்னு சொன்னோம். சொன்னவரையே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. நம்ம ஆமா போட்டிருக்கிறோம். நம்ம வெளியே போனோம். அடுத்து நம்முடைய வாழ்க்கையும் முடிவும் எங்கே தான்? சிலுவை தான் அப்படின்னு நினச்சி என்ன செய்துட்டான்? உள்ளேயே உட்கார்ந்துருக்கிறான். கதவை பூட்டிட்டான். பிரைஸ் எல்லாம். இப்போ இயேசு அவர்கள் நடுவில் வந்து நிற்கிறார். 3 நாள் வெளியவே வரல. உள்ள வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்க அப்படின்னா, பயப்படாதிருங்கள். என்ன சொல்றாரு? பயப்படாது. ஏன் பயப்படுற?
இல்லை ஆண்டவரே, சிலுவையில் உண்மை அரைஞ்சாங்கல்ல, சிலுவையில் உண்மை அரைஞ்சாங்கல்ல, நீர் மரிச்சையில் உண்மை நாங்கள் அடக்கம் பண்ணினோமே. ஆண்டவர் இப்போ அவங்க வாழ்க்கையில் முடிந்தது எப்படின்னா, இதோட நம்முடைய வாழ்க்கை முடிந்தது அப்படின்னு நினைத்தவர்களுடைய வாழ்க்கையில் இயேசு இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய ஐடென்டிட்டியை கொடுக்கிறார். இப்போ அவன் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்கிறான் தெரியுமா? வெளியே தைரியமாக வர்றான். ஏன் அப்படின்னா, இயேசு என்ன செய்துட்டாரு? உயிர்த்தெழுந்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பாவத்திற்காகத்தான் இயேசு மரித்தார். உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்திற்காக தான் மரித்தார். திரும்ப 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 பிரைஸ் எல்லாம் நீங்க இந்த பாவ வாழ்க்கையை விட்டு விடல அப்படின்னா அது என்ன செய்யும் தெரியுமா? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நம்ப விடாது. இயேசு மரித்ததை உங்களால் நம்ப விடாது. நான் பாவத்திற்கு நான் மரித்திருக்கிறேன் என்பதை உங்களால் விசுவாசிக்க விடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாவ வாழ்க்கையை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிடித்த வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது இந்த பாவத்தை நம்மால மேற்கொள்ள முடியும். சில நேரத்தில் ஏன் அந்த பாவத்தை நம்மால மேற்கொள்ள முடியலன்னா இதுதான் காரணம். என்ன அப்படின்னா, நமக்கு பிடித்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்றோமே தவிர, நமக்கு பிடித்த காரியத்தை தான் நம்ம செய்கிறோமே தவிர, நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்திருக்கிறாரு, நமக்காக ஒருத்தர் வாழ்ந்து மரித்திருக்கிறாரு, அவருடைய விருப்பம் என்ன? இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணமே என்ன தெரியுமா? உங்களுடைய சுய விருப்பத்தை நீங்கள் நிலைநிறுத்துவது தான் குடும்பத்தில் பிரச்சனையே. கொஞ்சம் மாற்றி பாருங்களேன். ஏங்க, இன்னைக்கு உங்க விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க, சமாதானமா போயிடும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். சுய விருப்பத்தை உங்க வாழ்க்கைக்கு முன்னாடி நீங்க வைக்காதீர்கள். உங்க சுய, அதுதான் இயேசு சொன்னார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. சிலுவை என்று சொன்னா உங்க சுயம் என்ன செய்யணும்பா? சாகடிக்கப்பட்டிருக்கணும். சுயத்தை சாகடிக்காம நானும் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு சிலுவையை மாட்டிக்கிட்டு அலைகிறதுல அர்த்தம் இல்லை. சுயம் சாகணும். அப்பதான் உங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியுங்கிற. பிரைஸ் எல்லாம் செய்து பாருங்க. சில பாவங்களை நம்மளால விட முடியல. ஏன்? இயேசு அந்த பாவத்துக்காக தானே மரித்தாரு. உங்களை வாழ வைப்பதற்காக தானே மரித்தாரு. நீங்களும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு புதிய சிருஷ்டியாய் வாழ்வதற்காகத்தானே அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலையும் நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படின்னா நான் சொல்லுவேன், உங்களால ஒரு புதிய சிருஷ்டியாய் வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஒரே வழி, என்னைக்கும் உங்க சுய விருப்பத்தை என்ன செய்துங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிருங்க, க்ளோஸ் பண்ணிருங்க. இதை மட்டும் நீங்க உங்க லைஃப்ல நீங்க செய்துட்டீங்க. ஆண்டவரே, என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும் கேளு ஆண்டவர்கிட்ட. பிரைஸ் எல்லாம். தேவனுடைய விருப்பம் என்னன்னு கேளு. கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது இயேசு உயிர்த்தெழுந்தார். இப்ப அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை நான் அனுபவிக்கணும். பிரைஸ் எல்லாம். இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் என்ன செய்யணும்பா? அனுபவிக்கணும். முதல்ல சொன்னேன், இயேசுடைய உயிர்த்தெழுதலை நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறேன்னா, இரண்டாவது பிரைஸ் எல்லாம், தேவனுக்கு பிடித்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். மூன்றாவது இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் என்ன செய்யணும் அப்படின்னா பிரைஸ் எல்லாம் அனுபவிக்கணும். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எபேசியர் 1 அதிகாரம் 19-20 வாசித்து பாருங்க. எபேசியர் 1 அதிகாரம் 19-20.
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, லிசன், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை எழுப்பினது ஒரு வல்லமை. அவரை எழுப்பினது என்னது? ஒரு சக்தி. இப்ப வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் நடப்பித்த அந்த வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்படி தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் என்ன செய்து கொள்ளுகிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப நல்ல கவனிங்க. பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினது யார் அப்படின்னா ஒரு வல்லமை, ஒரு சக்தி. இப்ப வேதம் சொல்லுது, அந்த வல்லமையே பிரைஸ் அல்லாஹ் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த வல்லமைய தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா வெளிப்படுத்த விரும்புகிறார், காண்பிக்க விரும்புகிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு விசுவாசிக்கிறனா, இப்போ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்ப யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா எனக்குள்ள இருக்கிறது. எனக்குள்ள இருந்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்ய முடியும் அப்படின்னா அது கிரியை செய்ய முடியும்னு நான் விசுவாசிக்கணும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 8:11. சீக்கிரம் நல்ல கவனிங்க. அன்றியும் யாரை எழுப்பினவருடைய ஆவி? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எங்க இருந்தா? நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எதை வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை எந்த வல்லமை உயிரோடு எழுப்பினதோ அந்த வல்லமை விசுவாசிக்கிற, திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இது என்ன செய்யும் அப்படின்னா பலத்த கிரியைகளை செய்யும். என்ன செய்யும்பா? பலத்த கிரியைகளை செய்யும். இங்க சொல்லும் போது வாசிக்கிறோம், அந்த ஆவி உங்களுக்குள்ள வாசமாயிருந்தா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்குள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் என்ன செய்வாராம்? ஒரு ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள தங்குவதற்கு நான் முதல்ல இடம் கொடுக்கணும். உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, மறுபடியும் சொல்றேன், இயேசு சொன்னார், நான் மரித்தேன், சதா காலங்களிலும் நான் யாரா இருக்கிறேன் அப்படின்னா உயிரோடு இருக்கிறவரா இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன்னு முடிக்கல, உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறேன். நான் மோசே கேட்கிறான், ஆண்டவரே நீர் என் கூட இருப்பதற்கு என்ன அடையாளம்? நீ வராம நான் போக மாட்டேன். ஒரே வார்த்தை, நான் இருக்கிறவராகவே சொல்லுங்க, நான் இருக்கிறவராகவே, ஒரு மாற்றமும் இல்லை. பிரைஸ் அல்லாஹ். நான் ஆவியில எப்படி இருந்தனோ அதே போல நான் இப்பொழுதும் இருக்கிறேன். அதே வார்த்தையை தாங்க இயேசு சொல்ற, நான் உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் கூட இருக்கிற இயேசு மரித்தவராய் அல்ல, அவர் யாராய் இருக்கிறார் அப்படின்னா உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த வல்லமையை நம்ம அனுபவிப்பதற்கு பிரைஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ணி பார்க்கணும். மோசே இயேசு சொன்னாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னாரு. பிரைஸ் எல்லாம். இப்போ அவர் தன்னோடு கூட இருக்கிறத அவன் எப்படி பார்த்தான் அப்படின்னா செயல்படுத்தி பார்த்தான். இல்லை
செயல்முறையில் பார்த்தான். இவன் எதுக்கெடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றான். ஆண்டவருக்கு சொல்றாரு, ஏய் நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் என்கிட்ட வர, உனக்கிட்ட நான் எதை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். நான் நீ போகும்போதே உன் கோலை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னேன்ல, இப்ப அந்த கோலை எடுத்து நீ நீட்டுங்கிறாரு. இப்ப அவன் அந்த கோலை எடுத்து நீட்டின பொழுது செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, இயேசு செங்கடலை இரண்டாய் பிளந்து விடல. பிளந்து விட்டது யார் அப்படின்னா மோசே. அவர் ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார் அப்படின்னா அதிகாரத்தை கொடுத்தார். நான் உன் கூட இருக்கிறேன் என்பதற்கு இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம். இப்ப நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளேயும் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். இந்த அடையாளத்தை நீங்க செயல்முறைப்படுத்தி பார்க்கணும். அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். இது என்னைக்கோ நடந்ததுன்னு நினைக்காத. இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த அற்புதத்தை உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். நான்காவது இயேசுடைய உயிர்த்தெழுதலை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு சொல்லணும். இவங்க கல்லறைக்கு வந்தாங்க. கல்லறைக்கு வந்து கல்லறையை பார்க்குறோம். கல்லறை அடைக்கப்பட்டு இருந்த கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது. தேவதூதன் சொல்லுகிறான், இயேசுங்க இல்லை, அவர் என்ன செய்தார் அப்படின்னா உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறான். அடுத்த வார்த்தை சொல்லுது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறார். நல்ல கவனிக்கணும். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். நல்ல கவனிங்க, உயிர்த்தெழுந்ததை பார்த்தவங்க அந்த உயிர்த்தெழுந்த செய்தியை என்ன செய்ய போகிறாங்கப்பா, சொல்ல போறாங்க. சீசர்ட்ட சொல்ல போறான். சொல்ல போகும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. நீங்க யாரை காண்பீர்கள் அப்படின்னா இயேசுவை காண்பீர்கள். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்களேன், 9வது வசனத்தை கவனிங்க. 9வது வசனம், சீசர்களுக்கு அறிவிக்க போன போது, லிசன், ரொம்ப முக்கியமான வார்த்தை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை அவங்க இப்ப சீசர்கள்ட்ட சொல்ல போறாங்க. தூதன் சொல்றான், நீ போகும்போது போகிற வழியில யாரை காண்பீங்க அப்படின்னா இயேசுவை காண்பீர்கள். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். இப்போ சொல்ல புறப்பட்ட போது இயேசு எதிர்பட்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அவருடைய உயிர்த்தெழுந்த செய்தியை நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க சொல்ல புறப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இயேசுவை நீங்கள் காண்பீர்கள். அப்படின்னா என்ன, இயேசுவனுடைய மகத்துவம் அல்லது இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிறத உங்களால் பார்க்க முடியும். சும்மா இருக்கிறவன் வாழ்க்கையில் இயேசுவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்ய முடியாது, காண முடியாது. அப்படின்னா அந்த உயிர்த்தெழுந்த அதை விசுவாசிக்கிற எனக்குள்ள, ஏன் அப்படின்னா 28:19 வாசிங்க. இயேசு பிரதானமாய் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ஞானஸ்தானம் கொடுங்கள். ஞானஸ்தானம் கொடுங்கள்.
இதோ நான் உலகத்தின் முடிவு பிறந்து சகல நாட்கள்லையும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறத நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறத நான் பார்க்கணும், நான் உணர்வடையணும், என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை நான் இன்னொருவனுக்கு சொல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு என்ன செய்தார் அப்படின்னா உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொன்ன வார்த்தை. நான் இப்ப இவ்வளவு நாள் நான் உங்களோடு கூட இருந்தேன், இனி நான் உங்களோடு கூட இருக்க போகிறது இல்லை. ஆனா இந்த வார்த்தையை நீ சொல்லும் போது பிரைஸ் எல்லாம் ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த செய்தியை நீ அறிவிக்கும் போது இன்னொரு வசனத்தை வாசிக்கல. லூக்கா 24வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க. 24, 23, 22ல இருந்தே வாசிக்கலாம். சில ஸ்திரீகள் அதிகாலமே எங்க போனாங்க? கல்லறை இடத்திற்கு போனாங்க. கல்லறை இடத்துக்கு போனாங்க. அங்க போனா அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிப்படைய பண்ணினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இவங்க பார்க்கல. யார் சொன்ன வார்த்தையை நம்பினாங்க? கல்லறை திறந்திருக்கு. ஆனா எந்த வார்த்தையை நம்பினாங்க அப்படின்னா தூதர்கள் சொன்ன வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். வேதம் சொல்லுது இந்த செய்தியை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்களாம்? மற்றவர்கிட்ட சொல்லும்போது அவர்களுக்குள்ள என்ன உண்டாயிற்று? அவர்கள் பிரமிக்க பண்ணத்தக்க, ஹல்லேலூயா, அவர்கள் பிரமிப்பு அடையும்படி இவங்க வார்த்தை இருந்தது. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க இயேசுடைய உயிர்த்தெழுதலை சொல்லியிருப்பாங்க. நாங்கள் கல்லறைக்கு போனோம், திடீர்னு ஒரு பயங்கர சத்தம். அந்த சத்தம் உண்டானது போது கர்த்தருடைய தூதன் இறங்குனா. கர்த்தருடைய தூதன் இறங்கி ஒரு கல்லின் மேலே அவன் கல்லை புரட்டி கல்லின் மேலே ஏறி என்ன செய்தான்? உட்கார்ந்திருந்தான். நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கல்லை காவல்காரராக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா திடுக்கிடும் சத்தத்தை கேட்டு, ஏன்னா அந்த சத்தம் திடீர்னு நடந்துச்சு, அந்த சத்தத்தை கேட்டு விழுந்தவன் விழுந்தது தாங்க, அவன் எந்திக்கல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு பிரமிப்பு கடந்து வந்தது. என்ன பிரமிப்பு அப்படின்னா இப்போ அவர் எங்க இருக்கிறார்? அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்க பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த செய்தியை நீங்க மற்றவர்களுக்கு சொல்லுகிறது நிமித்தம் என்ன உண்டாகும் அப்படின்னா தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவது இந்த உயிர்த்தெழுந்த வார்த்தை அல்லது இந்த உயிர்த்தெழுந்த செய்தி நமக்கு எதை கொடுக்கிறது அப்படின்னா ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. எதை கொடுக்கிறது அப்படின்னா எதை கொடுக்குதுப்பா? ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அந்த பெண்களுக்கு சொல்லப்பட்ட உடனே, அந்த சீசர்களுக்கு சொல்லப்பட்ட உடனே அவர்களுக்கு எல்லாம் என்ன உண்டாயிற்று அப்படின்னா ஒரு பெரிய நம்பிக்கையை இழந்து போயிருந்தான். வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைச்சிருந்தான். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை கடந்து வருகிறது. ஒருவேளை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 15:20. பிரைஸ் அல்லாஹ். கிறிஸ்துவை என்ன செய்தார்ப்பா? அவர் நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து யாரா இருக்கிறார் அப்படின்னா மரித்தோரிலிருந்து எழுந்து அவர் நமக்கு முதற் பலனாய் இருக்கிறார். இப்போ
நான் இப்படி சொல்லுவேன், ஒருவேளை இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு வலியை நீங்கள் அனுபவிக்கிற ஒரு காலமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இழப்பை, நீங்கள் காரியங்களை இழந்திருக்கலாம், அல்லது பிரச்சனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? பிரைஸ் எல்லாம் அது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு ஏற்கனவே வந்துட்டுப்பா. எல்லா பெயினுக்கும், எல்லா வேதனைக்கும் ஒரு முடிவை நான் எங்கே கொடுத்துட்டேன்? சிலுவையில் நான் கொடுத்துட்டேன். பிரைஸ் எல்லாம். இன்றைக்கு இயேசுவினுடைய இந்த உயிர்த்தெழுதல் செய்தி நமக்கு எதை கொடுக்கிறது அப்படின்னா, அவருடைய உயிர்த்தெழுதலில் என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன செய்யணும்? இயேசுவை நீங்கள் நம்ப போகிறீங்களா? அல்லது இயேசுடைய உயிர்த்தெழுதல் செய்தியை மற்றவர்களோடு கூட நீங்கள் பேச போகிறீங்களா? அல்லது அவருடைய வல்லமையில் நீங்கள் வாழ போகிறீர்களா? அல்லது சாட்சியாய் இருக்க போகிறீங்களா? கொஞ்சம் முடிவு பண்ணுங்க. நீங்க தான் முடிவெடுக்கணும். ஏதோ நான் செய்தியை கேட்டேன், இயேசு உயிர்த்தெழுந்துட்டாராமே அப்படின்னு போகாதீங்க. இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் செய்தியை கேட்ட உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. நான் இப்படி சொல்லுவேன், இயேசுடைய உயிர்த்தெழுதல் செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றுன்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு அவனை சந்தித்த உடனே யாருன்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்துனாரு. இதுவரையிலையும் இயேசு அறிந்திருந்தான், கிறிஸ்தவர்களை அறிந்திருந்தான். ஆனா இயேசுவுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறதா என்பதை அவன் அறியாது இருந்தான். போயிட்டே இருக்கிறான், ஒரு ஒளி அவனை டச் பண்ணுது, அவ்வளவுதான், விழுந்தான். விழுந்தவனால எழுந்திருக்க முடியல, பார்வையை இழந்துட்டான். ஏதோ ஒரு வல்லமை அவனுக்குள்ள வந்துச்சு, அவ்வளவுதான். ஏதோ ஒரு தொடுதல் அவனுக்குள்ள வந்துச்சு, அவ்வளவுதான். உடனே கேட்கிறான், யார்? ஒரு சப்தம், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து. உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். உடனே கீழ்ப்படிந்தான். அவன் சொல்ற வார்த்தை தான் என்ன தெரியுமா? பிரைஸ் அல்லாஹ். என்ன தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பார்க்கணும். ஒரு வல்லமை என்னை தொட்டுச்சு. அந்த வல்லமை என்னை தொட்ட உடனே என்னுடைய கண்கள், நான் பார்வையற்றவனாக இருந்தேன். இப்போ அந்த வல்லமை சொல்லுது, நீ போய் என்ன செய், நீ ஒரு 3 நாள் இரு, உன்னை ஒருத்தர் சந்திப்பான்னு சொல்றாரு. அங்க தேவ மனுஷன் வருகிறான், ஜெபம் பண்றான், மறுபடியும் பார்வை கிடைக்குது. இவனுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். இப்ப அவன் முடிவெடுக்கிறான், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை எப்படி ஆகிலும் நாம் பார்த்திடணும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு, அல்ல நான் இப்படி சொல்லுவேன், அவன் சொல்ற வார்த்தை தான், அவன் அந்த மரணத்தோடு கூட, அந்த கிறிஸ்துவோடு கூட தன் வாழ்க்கையை இணைத்து கொண்டான். பிரைஸ் எல்லாம். அவன் இணைத்து கொண்ட பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் அவன் மேல வைத்த திட்டத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாரு, அவனுக்கு நான் யார் என்பதை
நான் விளங்க பண்ணுவேன். நான் யார் என்று நீ போ. அவனை குறித்து நீ என்ன செய்யாத, பயப்படாத. அவனுக்கு நான் யார் என்பதை விளங்க பண்ண போகிறேன். அவனை கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்பதை நான் அவனுக்கு என்ன செய்ய போகிறேன், காண்பிக்க போகிறேன். இயேசு அவருடைய வல்லமையை காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்போ தெரியுமா, எப்போ தெரியுமா? அவனை இயேசுவனுடைய சிலுவையின் பாடுகளுக்கு அவனை உட்படுத்தின போது, இயேசுவனுடைய சிலுவையின் பாடுகளுக்கு அவனை உட்படுத்தின உடனே, அவனை இணைத்த பொழுது, இப்போ ஆண்டவருடைய திட்டம், அவருடைய வல்லமை அவன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறத பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறான். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படணும், அவர் ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க. அப்படின்னா இந்த வல்லமையை உங்களால் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். இந்த வல்லமை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னா, சும்மா இருக்காது, தேவ திட்டத்திற்கு நேராக உங்களை நடத்த ஆரம்பித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் நம்பணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்குள்ளெல்லாம் இதெல்லாம் வேலை செய்யவே செய்யாது. அதனால தான் அந்த 3 வசனத்தை காண்பித்து, இது விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள இருந்து தான் கிரியை செய்யும். விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள இருந்து தான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்யும் அப்படின்னா செயல்பட ஆரம்பிக்கும். அந்த கிரியையை என்ன செய்ய முடியும், உங்களால் பார்க்க முடியும். அப்போ நான் என்ன செய்யணும்ப்பா, அவருடைய உயிர்த்தெழுதலை நான் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கல கொலோசியர் 2வது அதிகாரம், கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 14-15 வரை வாசிங்க. 12லேருந்து 15 வரை. கொலோசியர் 2 12லேருந்து 15 வரை. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், நல்ல கவனிங்க, ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. இப்ப நீங்க கிறிஸ்துவோடு கூட நீங்க மரித்திருந்தீங்க அப்படின்னா இப்ப என்ன செய்ய இருக்கீங்க, அவருடைய விசுவாசத்தினாலே அவரோடு கூட நீங்க யாராவும் இருக்கிறீங்க அப்படின்னா எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து, ரொம்ப நல்ல கவனிங்க, உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையின் மேல் என்ன செய்தார் அப்படின்னா ஆணி அடித்து. அப்போ சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எதிரடையாக இருந்த, உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தையும் அவர் என்ன செய்துட்டார் தெரியுமா, அங்கே ஆணி அடிச்சிட்டார். பிரைஸ் எல்லாம். சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருச்சு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கிட்டார். இப்போ வேதம் சொல்லுது, அந்த சிலுவையில் எந்த இடத்துல முடிவு உண்டாயிச்சோ அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்படி சொல்லுவேன், சிலுவையில் உங்களுடைய பாவம் மறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சிலுவையில் உங்கள் பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் விசுவாசித்தா, இதையும் நீங்கள் விசுவாசித்து தான் ஆகணும். அந்த சிலுவையில் எனக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு கூட மரித்தீர்கள், ஆனா விசுவாசத்தினாலே. அவர் இப்ப என்ன செய்துட்டார் அப்படின்னா, அவர் உயிர் தெழுந்தனால, அவர் உயிரோடு இருக்கிறதுனால நானும் என்ன செய்தா இருக்கிறேன் அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். Glory to God. இப்போ சிலுவையில் என்னுடைய வாழ்க்கை வெற்றியாய் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் என்னுடைய வாழ்க்கை, சொல்லுங்க, வெற்றியாய் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜெயத்தை மட்டும்தான் ஆண்டவர் எனக்கு வைத்தார். அல்லேலூயா, ஜெயத்தை வைத்திருக்கிறார். இப்போ இந்த ஜெயத்தை நான் என்ன செய்யணும், சுதந்திரிக்கணும் அப்படின்னா என்னுடைய பங்கு ரொம்ப அவசியம். சிலுவையோடு கூட என்னுடைய பங்கு ரொம்ப அவசியம். சிலுவையோடு கூட உங்கள் பங்கு ரொம்ப அவசியம். பிரைஸ் எல்லாம். உங்களுடைய பங்கு என்ன? நான் முடிக்கிறேன். சிலுவையில் உங்களுடைய பங்கு என்ன? பிரைஸ் எல்லாம். சிலுவையை நம்புகிறோம், மரணத்தை நம்புகிறோம், உயிர்த்தெழுதலை நம்புகிறோம். ஆனால் என் கூட இருக்கிறான்னு சொல்கிறோம் பாருங்க, அதை மட்டும் என்னால் நம்பவே முடியலை. இல்லை, எல்லாத்தையும் நம்புகிறோம். இயேசு சொல்கிறாருப்பா, நான் உங்கள் கூட நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேங்கிறாரு. உடனே நம்மால் கேட்குறான் கேள்வி, அவர் என் கூட இருந்தா ஏன் பாஸ்டர் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறான். இயேசு உங்கள் கூட தான் இருக்கிறாரு. இப்போ என்ன இல்லை அப்படின்னா, அந்த உயிர்த்தெழுந்த அந்த பவர், உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை. வேதம் சொல்லுகிறது, இந்த ஆவி எனக்குள்ள வாசமாயிருக்கணும். எந்த ஆவி? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள வாசமாயிருக்கணும். எனக்குள்ள தங்கி இருந்தாதான் அது எதையாவது செய்யும். அப்போ தங்கி இருப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இடம் கொடுக்கணும். எல்லாரும் எழுந்துட்டு இருப்போம், எல்லாரும் எழுந்துட்டு இருப்போம். அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள செயல்படுவதற்கு. பிரைஸ் எல்லாம். உங்கள் பங்கு என்ன பிரதர், சிஸ்டர்? உங்களுடைய பங்கு என்ன? இயேசுவை நீங்க நம்புறீங்களா? இயேசுவை நீங்க நம்புறீங்களா? இயேசுவால உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? என்ன உங்களுடைய பங்கு என்ன? நம்புவேன்னு சொல்லுங்க. ஒரு வழியே இல்லை, அவரை நம்பிதான் ஆகணும். அவங்க நம்புறாங்க, விசுவாசித்தாங்க, இயேசுவை கண்டார்கள். நம்புங்க பிரதர், வாழ்க்கையில் இயேசுவை நம்புங்க சிஸ்டர், நம்புங்க, நம்புங்க. உங்க நம்பிக்கைக்கு தடையா இருப்பது என்ன தெரியுமா? உங்க சுய விருப்பம்தான். அந்த சுயத்தை இன்னைக்கு சாம்பலாய் சுட்டெரிச்சிருங்க. சுயம் சாகட்டும், சுயம் சாகட்டும். என் விருப்பம் இல்ல ஆண்டவரே, என் விருப்பம் இல்ல ஆண்டவரே. உங்க விருப்பம்னு எத்தனை பேர் சொல்றீங்க பிரதர்? என் விருப்பம் இல்ல அப்பா, உங்க விருப்பம். இந்த வல்லமை செயல்படுவதற்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான். இயேசு அந்த மரணத்தில் அவ்வளவு வேதனைப்பட்ட பொழுதும், அவ்வளவு வேதனைப்பட்ட பொழுதும் அவர் தன்னுடைய விருப்பத்தை கொண்டு பிதாவிட்ட வைக்கல. வேதனையை சொன்னாரு, வேதனையை சொன்னாரு. இந்த வேதனையை நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறீர, மாற்றக்கூடாதா கேட்டாரு. ஆனால் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? உம்முடைய சுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன்,
உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அவர் அனுமதி கொடுத்தார். ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவே பிதாவினுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அனுமதி கொடுத்தார். நீங்க அனுமதி கொடுக்காம இயேசுவால எதையும் செய்ய மாட்டார். இயேசு உங்க வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது. நீங்க அனுமதி கொடுக்கணும். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா தட்டிக்கிட்டே இருப்பார், தட்டிக்கிட்டே இருப்பார், தட்டிக்கிட்டே இருப்பார். திறந்தா உள்ள வருவார். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு உள்ள வர முடியாம, இயேசு உள்ள வர முடியாம அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை. ஐயா, இன்னைக்கு உன் நிலை என்ன? கல்லறை அடைக்கப்பட்ட நிலையில இருக்கா? கல்லறை அடைக்கப்பட்ட நிலையில இருக்கியா? வாசல் திறக்கப்படாத நிலையில இருக்கியா? எது உனக்கு முன்பா தடையா இருந்தாலும் நான் சொல்லுவேன், நீ அனுமதியை மட்டும் கொடுத்துட்டனா கர்த்தருடைய தூதை இறங்கி வந்துருவாயா. அவர் அனுமதி கொடுத்த அந்த நிமிஷத்திலேயே பிதாவுடைய சித்தம் அங்க நிறைவேறிப்பார். இன்னைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னுடைய அனுமதியை எதிர்பார்க்கிறார். அப்படி உள்ளத்தை திறந்து கொடுக்கல, உள்ளத்தை திறந்து கொடுக்கல, உங்க உள்ளத்தை திறந்து கொடுக்கல. அவர் உங்க உள்ளத்துல வர விரும்புகிறார் பிரதர். அவர் உள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்கப்பா? காலவேளை ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி கிரியை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், என் பலன் இல்லை ஆண்டவரே, என் சக்தி இல்லை ஆண்டவரே, உங்க பலன் உங்க சக்தி எனக்குள்ள இறங்கட்டும்னு ஒப்புக்கொண்டு கர்த்தர் கட்டாயம் அற்புதத்தை செய்வா. செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. இந்த காலவேளை ஆராதனையில ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர். உங்க உயிர் தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ள தங்கி இருப்பதற்கு எங்கள் சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உங்க உயிர் தெழுந்த வல்லமையின் ஆண்டவரே சக்தியை அவர்கள் காண கர்த்தர் உதவி செய்யப்பா. அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போய் இருக்கிறதோ, எதெல்லாம் ஆண்டவரை பலவீனப்பட்டு இருக்கிறதோ அந்த பகுதிகள் எல்லாம் உயிர் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினால உயிர் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினால உயிர் அடையட்டும். குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளின் வாழ்க்கை திரும்பவும் கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை மறுபடியும் கட்டி எழுப்பட்டும். உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.